கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 274 பள்ளிக்கு உண்டான பள்ளி வாகனங்கள் வந்து இன்னைக்கு ஆண்டு ஆய்வுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து கிட்டத்தட்ட 1471 வண்டிகளுக்கு வந்து பர்மிட் வழங்கப்பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 945 945 வண்டிகள் வந்து இன்னைக்கு ஆய்வுக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து முக்கியமாக வந்து பள்ளி வாகனத்தில் இருக்கிற எல்லா ப்ரிகாஷன்ஸ், மெயின்லி வந்து ஃபயர் சேஃப்டி, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிட்டு, ஸ்பீட் கவர்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் நமக்கு வந்து 40 கிலோமீட்டர் மற்றும் நான் சிட்டி லிமிட்டில் 50 கிலோமீட்டருக்கு உண்டான ஸ்பீட் கவர்னர்ஸ், அது இல்லாமல் வந்து அந்த சீட்டு கீழே இருக்கிற பேக் போடுறதுக்கு உண்டான கேரேஜ், மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் உள்ளிட்ட பல வகையான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து வண்டியில் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஆய்வு வந்து இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து காவல்துறை மற்றும் போக்குவரத்துறை நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் மற்றும் அது இல்லாமல் வந்து கூடுதலாக இன்னைக்கு வந்திருக்கிற பள்ளிக்கு உண்டான ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம அவங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, தீ சமயத்தில் வந்து ஏதாவது வந்து வண்டியில் தீ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்டிங்விஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு கூட வந்து இன்னைக்கு நம்ம தீயணைப்புத்துறை சார்பாக வந்து வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ஓட்டுநர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஐ கேம்ப் கூட வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஐ கேம்பில் கூட வந்து அவங்களுடைய ஐ டெஸ்ட், கண் பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் வந்து அதில் கரெக்ஷன்ஸ், அது இல்லாமல் ஏதாவது கேட்டராக்ட் கரெக்ஷன்ஸ், குளோக்கோமா உள்ளிட்ட ஏதாவது வந்து கண்டு வந்தால் அது கூட வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் மூலமாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்குண்டான கேம்ப் கூட வந்து இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வந்து இந்த மாதத்துக்குள்ள இருக்கிற எல்லா வாகனங்கள் வந்து ஆய்வுக்கு விடப்பட்டு அது வந்து நம்ம விதிமுறைகளப்படி வந்து சரியாக இருக்கா இல்லையா வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பள்ளிகளுக்கு உண்டான செல்றதுக்கு உண்டான நடைமுறை கொண்டு வர போகிறோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபயர் ரிலேட்டட் வந்து கரெக்ஷன்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் மற்றும் அது இல்லாமல் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் உண்டான ஒரு டைமென்ஷன்ஸ், அந்த டோர் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ், அது இல்லாமல் வந்து மெயின்லி வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மற்றும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அது எல்லாமே வந்து லேப்ஸ் ஆகிருந்தால் அது வந்து நம்ம வந்து ரினியூ பண்ணணும். அது வந்து வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட வேலிடிட்டியோட கொடுத்து தான் வந்து நம்ம அது வந்து ரினியூவல் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஒரு விரிவான செக்லிஸ்ட்டில் வந்து ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது வந்து தொடர்ந்து இந்த மாதத்துக்கு உள்ளவங்க சமர்ப்பித்தாங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் அது வந்து பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. ஓவர் ஸ்பீட் பொறுத்தவரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்தந்த ஏரியாவில் எங்கே வந்து இந்த மாதிரி வந்து அதிகமான ஒரு ஓவர் ஸ்பீடு வரது வந்து காவல்துறை சார்பாக வந்து டிராஃபிக் காவல்துறை சார்பாக அவங்க கண்காணிக்க போகிறாங்க. அது இல்லாமல் வந்து எஸ்பெஷலி ஸ்கூல்ஸுக்கு உண்டான இந்த வண்டிகள் பள்ளி வாகனங்கள் வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் மெயின்லி வந்து பள்ளிகள் இருக்கிற அந்த ஏரியா மற்றும் முக்கியமான ஒரு நம்ம நகரத்தில் இருக்கிற முக்கியமான மெயின் ரோடில் ஹைவேஸில் வந்து சரியான முறையில் வந்து போகிறாங்களே இல்லையா வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது தொடர்ந்து வந்து இந்த ஆண்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட மற்றும் பல ஏரியாவில் வந்து இதுக்கு உண்டான கண்காணிப்பு பண்ணுறது கூட ஒரு வழிவகை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சார், பள்ளி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செக்கப்புக்கு அப்புறம் ஒரு ரேண்டம் செக்கப்போ இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ சர்ப்ரைஸ் செக்கப்போ எதுவுமே ஆர்டிஓஸ் பண்ணுறது இல்லை. இது நம்ம ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணுறோமா? இல்லை, எவ்ரி 6 months வந்து நம்ம வந்து மேண்டேட்டரியாக பண்ணுறோம். அது வந்து அது இல்லாமல் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மற்றும் அது இல்லாமல் வந்து இந்த வண்டிகள் எல்லாமே வந்து சரியான முறையில் வந்து போயிட்டு இருக்கா, அதோடைய நடைமுறை எப்படி இருக்கு, வண்டிகள் வந்து யூசபிலிட்டி எப்படி இருக்கு, தொடர்ந்து 6 months ஒன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நம்ம மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து ரெகுலராக பண்றது கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். தொடர்ந்து இது வந்து கண்காணிக்கப்படுகிறது. இல்லை, அந்த மாதிரி குறிப்பிட்ட ஏதாவது ஏரியாலேயோ இந்த தகவல்கள் வந்து வந்தால் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்குறோம். அது இல்லாமல் ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு கூட அதுக்குண்டான அறிவுரை வந்து தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம்.